ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 விதைகளை கொண்டு நல்ல கூட அளவுக்கு வளரக்கூடிய கீரை தான் இன்றைக்கி நம்ம விதைக்க போகிறோம். அதுவும் இந்த கீரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரும், ரொம்ப சீக்கிரத்தில் அறுவடையும் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம வளர வச்சு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே 2 முறை 3 முறை நல்லா கீரை நமக்கு நிறைய கிடைக்கும். வித்தியாசமாக இருக்கே, என்ன கீரையோட விதை அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இது பாலக்கீரையோட விதைங்க. இது உங்களுக்கு ரோட் சைட்லலாம் விதைகள்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். நர்சரி கார்டன்ஸில் கிடைக்கும். அதே மாதிரியே உரம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடைகளில் கூட கிடைக்கும். பாலக்கீரை வளர்க்குறதுக்கு தோட்டம் எதுவுமே தேவையில்லைங்க. சின்னதாக ஒரு டப்பில் கொஞ்சமாக மண்ணு கொட்டி நீங்கள் வளர்த்தாலே ரொம்ப ஈஸியாக சூப்பராக வளரும். எல்லா விதமான மண் வளத்துலையும் வளரக்கூடியது. பாலக்கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நிறைய விதமான சத்து இருக்குது. எப்போதுமே நம்ம மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பாலக்கீரையில் பூச்சி மருந்தெல்லாம் அடித்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நமக்கு மருந்துகள்லாம் தெளித்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. இதோட ஒரு விதையிலேயே நல்ல கொத்தா செடி முளைக்கும். ஸோ நமக்கு ரொம்ப கம்மியான விதைகளே நிறைய கீரை கிடைக்கும். 5-10 ரூபாயிலே நமக்கு ஒரு கைப்பிடிக்கும் அதிகமான விதைகள் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு 20 விதைகள் போல் விதைச்சாலே போதும், ரொம்ப சூப்பராக வளரும். நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பக்கெட்டில் மண்ணு கொட்டி அதை பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குழி பறித்து விட்டு அதில் இந்த விதைகளை சேர்த்துட்டு இந்த மாதிரி மண்ணால் லைட்டாக மூடி விட்டுக்கலாம். விதைக்கிறதுக்கு முன்னாடி மண் நல்லா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக முளைச்சி வரும். நம்ம போட்ட இந்த கொஞ்சம் விதையிலேயே எந்த அளவுக்கு கீரை நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோட கடைசியில் பார்க்கும்போது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மண்ணால் மூடி விட்டாச்சு. இந்த விதைகளை மண்ணை லைட்டாக மேலாப்பில் மூடி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மூடாதீங்க, அப்புறம் சீக்கிரமாக முளைச்சி வராது. இப்போ நம்ம லைட்டாக கைகளால் எடுத்து தண்ணியை தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். தண்ணி எப்போதுமே ஊற்றக்கூடாது. கீரைகளுக்கு நல்லா வேர் பிடிச்சி வளர்கிற வரைக்கும் நம்ம லைட்டாக தண்ணியை தெளித்து மட்டும்தான் வளர்க்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊற்றிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த விதை எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. 2வது நாள் இந்த மாதிரி நமக்கு சின்னதாக முளைச்சி வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 நாள் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5வது நாள் போல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா அந்த இலைகள் துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். நம்ம போட்டால் ஒழுங்காக வருமோ வராதோ அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு தேவையில்லைங்க. கேரண்டியாக எல்லா விதைகளுமே முளைச்சி வரும். உங்களுடைய மண் வளத்தை பொறுத்து 1-2 நாள் தள்ளி கூட போகலாம். ஆனால் எல்லா விதைகளுமே நல்லா அழகாக முளைச்சி வந்துடும். ஸோ இப்போ கீரையை விதைச்சி ஒரு வாரத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1-2 வராத விதைகள் கூட இப்போ நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சில நேரங்களில் நான் வெயிலாக இருக்கும் போது எடுத்திருக்கேன், சில நேரங்களில் நான் நிழலாக இருக்கும் போது எடுத்திருக்கேன். அதனால் கலர் கொஞ்சம் மாறி தெரிகிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நமக்கு கீரையை விதைச்சி சரியாக 12 நாள் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வாரத்துக்குமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நல்லா சீக்கிரமாக க்ரோ ஆகிடும். இதுக்கு நம்ம பெருசாக உரம்லாம் எதுவும் போடணுன்ற அவசியம் இல்லை. அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி அந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். பூச்சி எதுவும் வைக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வேப்பலையோ அல்லது வேப்ப எண்ணெயோ தண்ணியில் கலந்து தெளித்து விட்டுக்கோங்க. நமக்கு பூச்சி எதுவும் வைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 வாரம் போல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. 2 வாரம் வரைக்கும் தண்ணியை தெளித்து தான் விடணும். 2 வாரத்துக்கு அப்புறமா தண்ணி நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஊற்றும் போது ரொம்ப வேகமாக ஊற்றாமல் ஏதாவது ஒரு ஓரத்தில் பொறுமையாக ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசாக வருங்க. ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மாதம் ஆயிருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நான் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெயிலில் அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம அறுவடை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நமக்கு 1 மாதத்தில் கீரை இந்த அளவுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2 வாரம் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல இலைகள்லாம் பெருசாகிடும். ரொம்ப கம்மியான விதைகளில் நமக்கு எந்த அளவுக்கு நிறைய கீரை கிடச்சிருக்கு பாருங்கள். அதுவும் நம்ம எந்த விதமான பூச்சி மருந்தும் சேர்க்கல, எந்த உரமும் சேர்க்கல. வீட்டிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அழகாக கீரை வளர்த்தாச்சு. நீங்களே இதெல்லாம் வளர்க்கும் போது உங்களோட மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இதில் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது நீங்கள் நார்மலாக வாங்கி செஞ்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமான விஷயம், இதை அறுவடை பண்ணும்போது அப்படியே பிடுங்கி எடுத்துடாதீங்க. கத்திரிக்கோலை வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அறுவடை பண்ணதுக்கப்புறமே மறுபடியும் 1 மாதத்தில் நல்லா இதே மாதிரி நமக்கு கீரைகள் நிறைய கிடைக்கும். அதுலேருந்து ஒரு முறை அறுவடை பண்ணோன்னா அதுலேருந்து நமக்கு அதுக்கப்புறம் 2 பேட்ச் அளவுக்கு நமக்கு கீரை கிடைக்கும். ஸோ அடியோடு பிடுங்காமல் இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றினாலே போதும். அடுத்த 1 மாதத்தில் நம்ம இப்போ எப்படி அறுவடை பண்ணோமோ அதே மாதிரியான கீரைகள் நமக்கு மறுபடியும் கிடைக்கும். நம்மளே வீட்டில் வளர்த்த ஃப்ரெஷ்ஷான கீரை நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கூடை நிறைய இருக்குது. அதுவும் பூச்சி மருந்து எதுவும் தெளிக்காத ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை. இதில் பல விதமான ரெசிபிஸ் செய்ய முடியுங்க. பாலக்கீரையை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் செய்யலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீட்டிலேயே கீரை வளர்க்குற இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஆஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.